நமோ வராகி வராக குருவே சரணம். எனக்கு வராகி அம்மன்றவங்க யாருன்றதே எனக்கு தெரியாது. எனது கணவர் மூலமாக முதல்ல எனக்கு மேரேஜ் திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆனது. அப்போது வராக குருஜி அவர்களிடம் என்னை கூட்டிகிட்டு போனார். இந்த மாதிரி நம்ம போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வராக குருஜியை பார்த்தேன். அவர் வந்து உங்களோட திருமண நாள் வந்து February 10 இருக்குது, இந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு January 24 வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த தைப்பூசத்தில் வந்து மேரேஜ் நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் எந்த இதுவும் நடந்தாலும் ஒற்றுமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்றைக்கி அம்மாவோட கூட்டிகிட்டு போயிட்டு அம்மாவை சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாரு. அம்மாவோட ஆசீர்வாதத்தாலும் வராக குருஜியோட அருளாலும் இன்றைக்கி வரையும் நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே சண்டை வந்தாலும் அது எங்களுக்கு சண்டை மாதிரியே தெரியாது. நாங்கள் ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறோம். 8 வருஷம் முடிஞ்சு இன்றைக்கி எங்களுடைய திருமண நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது, 9வது வருஷம். இதற்கு நடுவில் வந்து எனது கணவர் மட்டும்தான் நிறைய வந்து திரிசக்தி வாராகி பீடம் காட்பாடிக்கு நிறைய வருவார். எனக்கு நடுவில் வந்து வீடு இல்லை, இது இருக்குது அது இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுவோம், தேவையில்லாத பயங்கள் வந்து எனக்கு நிறைய வர ஆரம்பிச்சிது. இதுக்கு நடுவில் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய கை வந்து ஒரு வலது கை வந்து சுத்தமாக வந்து என்னோட ஒரு மக்கு தண்ணி கூட என்னால் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. 1 இயருக்கு மேலே சிஎம்சி போயிட்டு நிறைய அவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்டு, நியூரோபியன் டேப்லெட்டு அதெல்லாம் எடுத்து எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்க. அப்போ கூட எனக்கு வந்து சரியாகவே இல்லை. நம்மளுக்கு வந்து ஏன்னா எனக்கு அப்பா அம்மா இல்லாதனால நம்மளுக்கு கை வராமல் போயிடுச்சுன்னா நம்ம குழந்தைய யார் பார்த்துப்பாங்கன்ற தேவையில்லாத பயம் வந்து அதிகமாக வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து எவ்வளோ பேர் வராங்க திருசக்தி பீடத்துக்கு, நீ வா, அம்மா கிட்ட கேளு, அம்மா வந்து உனக்கு வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க, நீ வா அப்படின்னு. நான் வந்தேன். எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு அம்மா மட்டும் தான் அப்போ தெரிஞ்சாங்க. வந்து அம்மாவோட சன்னதியில் ஒரே நாள் தாங்க வந்து கண்ணீர் விட்டு என் குழந்தைக்கு நான் தாம்மா இருக்கேன், என் அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி கண்ணீர் விட்டு அழுதேன். உடனே 2 நாளில் நீங்கள் என்னென்ன நினச்சிக்கோங்க, நான் 1 இயராக வந்து சிஎம்சி அப்படின்னு ஹாஸ்பிட்டலாக போனது, மாத்திரை எடுத்ததெல்லாம் போக எனக்கு 2 நாளில் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. கை வந்து பழையபடி வந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அதுதான் முதல்ல அம்மா கிட்ட எனக்கு வந்து கிடைச்ச ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் அம்மாவை வந்து நான் வந்து கட்டியமாக பிடிச்சிட்டு வராக குருஜியும் உடனே வந்து எனக்கு அம்மா கிட்ட போயிட்டு நிறைய வந்து மந்திரங்கள் எல்லாம் அம்மா சன்னதியிலேருந்து எழுதி கொடுத்து எனக்கு கை வந்து நல்லா பழையபடி வர்றதுக்கும் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வந்து மந்திரங்கள்லாம் எழுதி கொடுத்தாரு. அதன் விளைவாக நான் படிக்க அதை வந்து சொல்ல என்னோட பயம் எல்லாம் போய் ஒரு தைரியம் தன்னம்பிக்கைலாம் வர ஆரம்பிச்சது. நம்ம லைஃப்ல பயம் இருந்தால் நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. பயம் எதுக்கு எடுத்தாலும் என் லைஃப்ல பயம் வந்து அந்த கை சரியானவனே பாதிக்கு மேலே சரியாயிடுச்சுங்க. அதுக்கு மேலே நான் அம்மாவோட மந்திரம் எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு நான் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே ஒரு நிறைஞ்ச ஒரு கேர்ளாக நான் இருக்கேன். ஆஃபீஸில் கூட எனக்கு வந்து வேணும்னே வேண்டாதவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க என் மேலே வந்து நான் பண்ணாத தப்பை செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுறதுக்கு வந்து எழுதி அனுப்பிச்சாங்க. உடனே வந்து நான் அந்த சமயத்தில் நான் அதை பற்றி ஒன்றுமே நான் பெருசாகவே எடுத்துக்கல. இதுக்கு மேலே இடத்துலேருந்து திடீர்னு ஒரு ஆர்டர் வருது. அங்கே இருக்கிற ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஒரு அதிகாரியை வந்து அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு இவங்க மேலே இண்டிவிஜுவல் மேலே வேணும்னே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பண்ணவங்களுக்கு ஒரு வார்னிங்கும் என் மேலே ஒரு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுறது ரத்து செய்யப்படுகிறதுன்னு எனக்கு ஆர்டர் வந்தது.
நான் அந்த எனக்கு இந்த இது வந்து பணம் பெருசு இல்லைங்க. ஆனால் நம்ம மேலே வேணும்னே வஞ்சம் வச்சுட்டு பண்ணவங்களுக்கு முன்னாடி அம்மா வந்து நம்மளை முன்னிறுத்துவாங்க. அம்மாவே எனக்கு முன்னாடி போய் செஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுவிச்சு கொடுத்தாங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. நான் வந்து பெரிய விஷயம்னு நினச்சி இன்றைக்கி காலையில் பயப்படுவேன், ஈவினிங் பார்த்தா அது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நிறைய அம்மா வந்து என் வாழ்க்கையில் வந்து அற்புதத்தை செஞ்சுருக்காங்க. அதனால் நீங்களும் வந்து இந்த திரிசக்தி வாராகி பீடத்துக்கு வந்து அம்மாவை வணங்கி அம்மாவோட அருளை பெற்று வராக குருஜியோட ஆசையும் பெற்று நீங்களும் என்ன மாதிரி ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழணும், மன நிம்மதியாக வாழணும் அப்படின்றதுக்கு நீங்களும் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். நமோ வராக குருவே சரணம்.